ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. கன்னிராசி நேயர்களுக்கு வணக்கம். கன்னிராசி புதன் பவனின் மூல திருவோண ஆட்சி வீடு. கன்னிராசிக்கு நேரம் நல்லா இருக்குதுங்க. கிரக நிலைகள் நல்லா இருக்குது. ராசிநாதன் வக்கரகதியிலேருந்து வெளியே வந்துட்டார். 3/1/2025 வரைக்கும் ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பார்வையில் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ராசியாதிபதி ராசிக்கு 10 குடைவன், அதாவது உங்கள் மனதுக்கும் உடலுக்கும் உரியவன். அடுத்து நீங்கள் செய்கிற காரியத்துக்கு காரணமாக இருக்கிறவர் புதன். அவர் இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. சரி சார், இப்போ இன்றைக்கி தேதி 19/12/2024 மார்கழி மாதம் 4ஆம் தேதி. இன்றைக்கி கிரக நிலைகளை பார்த்தோம்னா எல்லா கிரகங்களும் தனித்தனியாக இருக்குது. இந்த அமைப்பு மார்கழி 1ஆம் தேதியிலேருந்தே இருக்குது. அதாவது 16/12/2024 இருக்குது. இதை கிரக மலை யோகம் சொல்லுவோம். அது கிரகங்கள் தனித்தனியாக இருக்குது. எந்த கிரகமும் எந்த கிரகத்தை கூட சேரலை. எல்லா கிரகங்களுமே இயல்பாக இருக்குது. பொதுவாக கிரகங்கள் தனித்தனியாக இருக்குன்னா என்ன அர்த்தம்னா அதோட சுய இயல்புல இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு இடத்துல தனியாக இருக்கோம் அப்படின்னா நம்ம நம்ம மனதுக்கும் நம்ம நினைவுக்கும் ஏற்ற மாதிரி இருப்போம். இன்னொருத்தர் சேர்ந்தால் தான் அவங்களுக்காக நம்ம சாய்ஸில் மாறுவோம். சரியா? ஒரு டீமில் மற்றவங்களுக்காக கோஆப்ரேட் பண்ணி போவோம். ஆனால் தனிப்பட்ட முறையில் இருந்தோம்னா தனிப்பட்ட சிந்தனையில் தனிப்பட்ட அமைப்பில் தான் இருப்போம். அது மாதிரி கிரகங்கள் இப்போ தனிப்பட்ட முறையில் இருக்குது. உங்கள் ராசிக்கு ராசியில் கேது பகவான் இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல புதன் இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல சூரியன், 5ஆம் இடத்துல சுக்கிரன், 6ஆம் இடத்துல சனி பகவான், 7ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல குரு பகவான், 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் நீசவக்கரம். இன்றைக்கி 10ஆம் இடத்துல இவர் இருக்கிறார், சந்திரனும் இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். 10ஆம் இடத்துல சந்திரமங்கல யோகம் நடக்கு. நாளை முதல் அவர் 11ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஸோ சந்திரன் அப்பப்போ மாறிக்கிட்டே இருப்பார். தினமும் ராசி மாறுவார். 2.25 நாளுக்கு ஒரு தடவை தினமும் நட்சத்திரம் மாறுவார். 2.25 நாளுக்கு ஒரு தடவை ராசி மாறுவார். ஸோ சந்திரன் ஒருத்தர் தான் இதில் மாறி மாறி வருவார். மற்ற கிரகங்கள்லாம் அப்படியே தான் இருக்குது. இந்த நிலைமை எவ்வளோ நாளைக்கு சார் இருக்குன்னா 29/12/2024 வரைக்கும் இருக்குது. இன்னும் கிட்டத்தட்ட 10 நாளுக்கிட்ட இந்த அமைப்பு அப்படியே இருக்கும். அந்த 10 நாளும் பொற்காலமாக பார்க்கப்படுகிறது. எல்லா ராசிக்குமே நல்லாயிருக்கும். அதாவது அந்த ராசிக்கு ஏற்ற கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கும்போது நல்ல பலன்களை கொடுக்கும். இப்போ கன்னி ராசிக்கு சந்திரன் இன்றைக்கி 11ஆம் இடத்துல குருமங்கல யோகத்தில் இருக்கிறாரு. சரியா? சந்திரமங்கல யோகத்தில் இருக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 11 குடைவன் செவ்வாய் கூட சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல லாபகரமாக இருக்கும். உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்ல லாபகரமாக இருக்கும். வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. அடுத்து சந்திரன் ராசிக்கே வருவார். கேது கூட சேர்ந்தாலும் குரு பார்வைக்கு வருவார். அடுத்து 2ஆம் இடம் 3ஆம் இடத்துக்கு போகும்போது அளப்பரிய யோக பலன்களை கொடுப்பார். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 25ஆம் தேதி டிசம்பர் 25 டிசம்பர் 30 வரைக்கும் ஒரு 6 நாட்கள் சிறப்பாக இருக்கும். அந்த நாட்களில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருப்பார். அடுத்து 3ஆம் இடத்துல புதன் கூட போய் சேர்ந்துருப்பார். சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்து அவர் அமாவாசை சந்திரன் ஆகி அடுத்து சுக்கிரன் கூட சேர்ந்து நல்ல நிலைமையில் தான் போவார். ஸோ இந்த கிரக மாளிகை யோகம் மிகச்சிறப்பாக இருக்குது. கிரக மாளிகைன்னா என்ன அர்த்தம்னா கிரகங்கள் தனித்தனியாக இருக்கிறது. அது பல பூக்கள் சேர்ந்தால் மாலையாக தொடுக்கிற மாதிரி கிரகங்கள் தனித்தனியாக இருந்து ஒரு மாலையாக மாறி பலன்கள் கொடுக்கும். இதில் நிறைய உட்பிரிவு இருக்குது. கிரக மலைய யோகத்திலேயே தனமலைய யோகம், தைரிய மலைய யோகம், நவரத்ன மலைய யோகம், இப்படி சில பிரிவுகள் இருக்குது. உங்கள் ராசிக்கு பார்த்தோம்னா 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. ஸோ நவரத்ன மலைய யோகம் மிகச்சிறப்பாக இருக்குது. ஏன்னா குருவை சந்திரன் சந்திக்கும் போதெல்லாம் நல்ல பலன்களை கொடுப்பாரு. உங்கள் ராசிக்கு வரும்போது நல்ல பலன்களை கொடுப்பாரு. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல வரும்போது நல்ல பலன்களை கொடுப்பாரு. ராசிக்கு 5ஆம் இடத்துல வரும்போது நல்ல பலன்களை கொடுப்பார். அப்போல்லாம் அவர் குரு பார்வைக்கு வருவார். அதுபோக சுக்கிரன் கூடயும் சேருவார். சுக்கிரன் கூட எப்போ சேருவார்னா சார் அது உங்களுக்கு அடுத்த வருஷம் தான் சேருவார். 2025 ஃபஸ்ட்டு வீக்கில் போய் சேருவார். அது ஒரு பக்கம் நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு. சுக்கிரன், சந்திரன், சனி பகவான் 3 பேருமே ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து அளப்பரிய பலன்களை கொடுப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மார்கழி மாதம் கிரக நிலைகள் நல்லா இருக்குது. தனித்தனியாக இருந்தாலுமே அந்த கிரகத்தை எல்லாம் சந்திரன் போய் மேட்ச் பண்ணுறாரு. சரியா? சந்திரன் புதன் கூடயும் சேர்றாரு, சூரியன் கூடயும் சேர்றாரு, சனி சுக்கிரன் கூடயும் சேர்றாரு, இன்றைக்கி செவ்வாய் கூடயும் சேர்றாரு. இன்றைக்கி செவ்வாய் கூட சந்திரன் சேர்றது சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 11ஆம் இடம் வலுத்து இருக்குது. ஓகே நேர்களே, அடுத்து 12ஆம் இடத்துக்கு வருவார். என்னைக்கு சார் வருவார் அப்படின்னோம்னா 20ஆம் தேதி வருவார். 20ஆம் தேதி நாளை 12ஆம் இடத்துல 2 நாளைக்கு இருப்பார். 20, 21, அப்புறம் 22ஆம் தேதி கொஞ்சம் மதியம் வரைக்கும் இருப்பார். சனி பகவானை பார்ப்பார். அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா சனி பகவானை சந்திரன் பார்க்கறதுனால சனி பகவான் கடுப்பலன்கள் குறையும். நல்லாயிருக்கும். 5, 6 கூடையவன் சுபத்துவமாக இருப்பார். குடும்பத்தில் பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பிள்ளைகள் வழி பிரச்சனைகள் நல்லபடியாக முடியும். அனுகூலம் இருக்கும். பூர்வ புண்ணிய சொத்து பத்துக்கள் கிடைக்கும். தவப்பு நிலை ஒரு முறை நல்லாயிருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். குறிப்பாக சனி பகவான் சம்மந்தப்பட்ட தொழில்கள் நிறையா இருக்குது. நான் பழைய வீடியோவில் நிறையா சொல்லியிருக்கிறேன். மரம் சம்மந்தப்பட்டது, பழைய இரும்பு சம்மந்தப்பட்டது, கழிவு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள், கட்டட சம்மந்தப்பட்டது, நிலம் சம்மந்தப்பட்டது, விவசாயம், தோட்டக்கலை, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். ஆயில், கேஸு, அப்புறம் பெட்ரோல் சம்மந்தப்பட்ட பொருட்கள், வாசலின், இது மாதிரி சம்மந்தப்பட்ட கழிவு பொருட்கள்லாம் சம்மந்தப்பட்டவர்கள் வேலை இருக்கும். அதுபோக ஹார்ட் ஒர்க் பார்க்குறவங்க, தினக்கூலி பார்க்குறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ சனி பகவான் சுபத்துவம் அடைகிறாரு. சனி பகவான் எந்த அளவுக்கு சுபத்துவம் அடைகிறாரோ அந்த அளவுக்கு கன்னிராசிக்கு ஒரு பெரிய வெயிட்டுங்க.
கன்னிராசிக்கு வந்து பலன்கள் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து புதனும் சனியும் தங்களுக்குள்ளே கேந்திரமாக இருக்கிறாங்க. உங்கள் ராசிக்கு 1-10 குடையவனும் ராசிக்கு 5-6 குடையவனும் தங்களுக்குள்ளே கேந்திரமாக இருக்கிறது நல்ல பலமாக பார்க்கப்படுகிறது. தொழில் பண்ணுறவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். சரியா? ஏன்னா சனி பகவான் ஒரு தொழில் கரகம் தான், புதனும் ஒரு வியாபார கரகம் தான். அதனால் கன்னிராசியில் இப்போ வந்து தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு 19/12/2024 இருந்து 29/12/2024 வரைக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரி சார், இந்த மார்கழி மாத பலன்கள் எப்படி இருக்கும்? இந்த கிரக மாளிகை யோகம், நவரத்ன மாளிகை யோகம், தைரிய மாளிகை யோகம், அடுத்து வந்து மற்ற அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா தான் இருக்குது. தைரிய மாளிகை யோகம்ங்கிறது வந்து ராசிக்கு 3ஆம் இடத்துல தைரிய சாணத்தில் வரும்போது தைரிய மாளிகை யோகம். தனமாளிகை யோகம் போது ராசிக்கு 2ஆம் இடத்துல வருவார். 25/12 27/12 வரைக்கும் இருப்பார். அருமையான அமைப்பு. சுக்கிரனு கேந்திரமாக வருவார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் வீட்டிலே சுக்கிரனு கேந்திரமாக வருது, சந்திரன் வருது, மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சிறப்பாகவும் இருக்கிறது. நேரில் இந்த காலகட்டத்தில் வந்து சாதகமான பலன்களை வந்து சேரும். சச்சரவுகள் இருக்காது. இருந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவு சார்ட் அவுட் ஆயிரும். அதுபோக வந்து பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க. ஸ்தல யாத்திரை இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் கலந்துக்கிடுவீங்க. சரியா? திருமண அமைப்பு எதுவுமே நடக்காது மார்கழி மாதத்தில். மற்ற சில எதனாச்சும் சுப நிகழ்ச்சிகள் இருக்கும். சரியா? சில காது குத்து, முட்டை அடிக்கிறது, சில விசேஷங்கள் நடக்கும். அந்த விஷயத்தெல்லாம் கலந்துக்கிடுவீங்க. சொத்து பற்றி சேர்க்கறதுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். சரியா? சொத்துக்கள்லாம் உங்களுக்கு சேர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. அதுபோக கையில் பணப்பழக்கம் இருக்கும். பணம் தாராளமாக இருக்கும். அந்த தனமாளிகை யோகத்தினால வீட்டில் குடும்பத்தில் வந்து பணப்புழக்கம் அது நல்லாயிருக்கும். அதுபோக நீங்கள் வந்து குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. இதை செய்வோமா அதை செய்வோமான குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. இப்போ அதெல்லாம் ஓரளவு செடியாயிரும். மைண்டு வந்து செடியாகி ஒரு நேராக சீராக இருப்பீங்க. சரியான நேரத்தில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வியாபாரம் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். குடும்பத்தில் ரொம்ப நாள் நடக்காமல் இருந்த சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு ஒரு ஆயத்த பணிகள் நடக்கும். சரியா? ரொம்ப நாளாக ஆறப்போட்டிருந்த விஷயங்கள்லாம் இப்போ எடுத்து பேசுவீங்க. இந்த மார்கழி மாதத்தில் எதுவும் பெருசாக எதுவும் செய்ய முடியாது. மற்றபடி அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும். திருமணமோ வீடு கட்டுறதோ இல்லைன்னா மற்ற விசேஷ சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் குடும்பத்தில் உட்காந்து ஒருமுகமாக பேசுவீங்க. இது ஒரு பெரிய விஷயம். குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் பேசுகிறதுக்கு எல்லோரும் ஒத்து போகணும். அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா ஒருத்தர் ஒன்றோட சொல்லுவாங்க. சரியா? அவங்க மனசை ஒன்று சேர்க்குறதே பெரிய விஷயம். அப்புறம் மனசை ஒன்று சேர்ந்துக்கிட்டு அப்புறம் எல்லோரும் ஒரே நோக்கத்தில் ஒரு காரியத்தை செய்கிறதுனால தான் சக்ஸஸ் ஆகும். அதனால் குடும்பத்தில் என்ன செய்யணும்னா வந்து உட்காந்து பேசணும். எல்லா ஒரு மனநிலையும் ஒரு காரியத்தை நோக்கி கரெக்டாக போனால் தான் அந்த காரியம் வந்து நடைமுறைக்கு சாத்தியப்படும். சக்ஸஸாகவும் இருக்கும். அதுபோல் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். சொந்த பந்தங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு பண்ணுவாங்க. நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. சரியா? ஒரு முன்னேற்றம் வந்து கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மார்கழி மாதம் இருக்குது. குடும்ப முன்னேற்றம் மிக சிறப்பை தரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் பொறுப்பு வரும். அதுபோக வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு சில காரியங்கள்லாம் பண்ணியிருப்பீங்க. அது கொஞ்சம் இழுபறியில் இருக்கும். அந்த காரியங்கள்லாம் இப்போ மலை நடக்க ஆரம்பிச்சிடும். கல்யாண முயற்சி கை கொடுக்கும். வரன்லாம் பார்க்கலாம். ஆனால் நேரில் பார்க்க முடியாது. ஃபோனில் பேசிக்கலாம், ஆன்லைனில் பேசிக்கலாம், ஃபோட்டோ பார்த்துக்கலாம், தரகர்கிட்ட பேசிக்கலாம், ஜாதகம் செக் பண்ணிக்கலாம். ஆனால் வரனை வந்து நேரில் பார்க்க வேண்டாம். மார்கழி மாதம் பார்க்க வேண்டாம். தை மாதம் வந்தோடனே பார்க்க போங்க. அதுமுக வீடு கட்டுற யோகம் இருக்குது. கட்டிய வீட்டை பழைய வீட்டை எதனாச்சும் ரெனோவேஷன் ஒர்க்கு, ரிப்பேர் அண்ட் ரெனோவேஷன் ஒர்க் பார்க்குறதுக்கும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கை கொடுக்கும். நல்ல சந்தர்ப்பம் இருக்கும். சரியா? சந்தர்ப்பம் வந்து உங்கள் வீட்டு வாசக்கதவை தட்டுது. நல்லா இருக்கும். அதுபோக வெளிநாடு வெளிமாநில தொடர்புகளும் நல்லபடியாக இருக்கும். உங்கள் நம்பிக்கை உரியவர்கள் உங்களை யாராச்சும் வெளிநாடு கூட்டு போகலாம். தெரிந்தவர் மூலியமாக வெளிநாட்டு வேலை வந்து சாத்தியப்படும். அது நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து குடும்பத்தில் எப்படியும் ஒருத்தர் வெளிநாடு போயிடுறாரு. அந்த வெளிநாட்டுக்கு போகிறது அமைப்பு வந்து எல்லா நேரம் கை கொடுக்காது. சில நேரம் தான் கை கொடுக்கும். சரியா? நேரில் ராசிக்கு 12 கூடையவன் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? சுகஸ்தானத்தில் இருக்கிறாரு. அடுத்து போய் லாபாதிபதி போய் சேருவார். அமாவாசை அன்னைக்கு லாபாதிபதியும் 12 கூடையவனும் 4ஆம் இடத்துல சேர்றதுனால வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் வந்து சுகப்படும். அடுத்து வந்து ஜீவனம் நல்லா இருக்கும். ஜீவனம்னா என்ன? உங்களுடைய தொழில் வியாபாரம் உழைப்பு தான். அது நல்லபடியாக இருக்கும். காசு பணமும் அதுக்கேற்ற மாதிரி வரும். உத்தியோகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுபோக வந்து உங்களுக்கு வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்க நல்ல ஒரு இணக்கமாக இருப்பாங்க. கடன் எதுவும் கொடுத்துருந்தீங்கன்னா கடன் வாங்கினவங்க வந்து திருப்பி கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு முகாந்தரம் இருக்குது. நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது. கிரகங்கள் தனித்தனியாக இருந்தாலே அதோடைய இயல்புள்ள காரகத்தவங்களை கரெக்டாக செய்யும். அதே மாதிரி ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். தேக ஆரோக்கியம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. அதுபோக தொழில் வியாபாரத்தில் போட்டியாளர்கள் இருக்க மாட்டாங்க. அவங்களோட கை தாழ்ந்து போயிருக்கும். நீங்கள் நினச்ச மாதிரி செய்யலாம். வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள், தன்னார்வ தொண்டில் இருக்கிறவங்க, மக்கள் பணியில் இருக்கிறவங்களுக்கு சொசைட்டியில் ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். அதுபோக வந்து எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும். நெருக்கடி இல்லாமல் இருக்கும். வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு நெருக்கடி இல்லாமல் இருக்கும். நீங்களாகவே இருப்பீங்க, இயல்பாகவே இருப்பீங்க. கிரகங்கள் எப்படி இயல்பாக பிரச்சனை இல்லாமல் இருக்கும், அது மாதிரி நீங்கள் வந்து இயல்பாக இருப்பீங்க. இந்த கிரக மலை யோகம் வந்து ரொம்ப ரேராக நடக்குங்க.
பொதுவாக வந்து கிரகமலை யோகம் நடக்கிறதுக்கு வந்து சூரியன் தான் முக்கியமான காரணம். ஏன்னா சூரியன் தான் எப்போயுமே சுக்கிரனையும் புதனையும் தான் கூட வச்சுக்கிடுவார். முக்கூட்டு கிரகங்கள் இப்போ அவங்க 3 பேரும் பிரிஞ்சு இருக்கிறாங்க. சூரியன் தனியாக இருக்கிறாரு, புதன் தனியாக இருக்கிறாரு, சுக்கிரன் தனியாக இருக்கிறாரு. அதுபோக வந்து சனியும் செவ்வாயும் எப்பயுமே மேக்ஸிமம் ஒன்று சேர்ந்து போவாங்க. ஆனால் அது ரேராக நடக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை ஒன்று சேருவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை சொல்ல முடியாது, சில அமைப்பில் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய அந்த சில நேரங்களில் வந்து முன்னுக்கு பின்ன அவங்க சஞ்சரிக்கும் போது ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த தடவை அதையும் இல்லை. சுக்கிரன் புதன் சூரியன் 3 பேர் தனித்தனியாக இருக்கிறாங்க. சனி குரு சேர்க்கை இல்லை. அதுபோக ராகு செவ்வாயும் சில நேரங்கள் ஒன்று சேருவாங்க, அந்த அமைப்பும் இல்லை. ஸோ கிரகங்கள் எல்லாம் தனித்தனியாக இருக்கிறது ஒரு அபூர்வமான நிகழ்வு. இது எத்தனை ஆண்டுக்கு ஒரு தடவை நடக்குன்னு தெரியல. மேக்சிமம் வந்து இது நடக்கும். சரியா, மேக்சிமம் வந்து இது நடக்குது, வாய்ப்பு இருக்குது. அது வந்து நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்தா, இது பழைய அமைப்பு பார்த்தா தான் சொல்ல முடியும். சில பேர் நீ டிவியில் சொல்லுவாங்க 60 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும், 100 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும்பாங்க. அதெல்லாம் ப்ரூஃபு கிடையாது. எதை இருந்தாலுமே அது ப்ரூஃபு கொடுக்கணும். இப்போ நான் போதி ஜோதிடத்தில் வீடியோ போட்டேன்னா கட்டம் போட்டு தான் பேசுவேன். இன்றைக்கி தேதி 19/2/2024, சந்திரன் எங்கே இருக்கிறாரு, செவ்வாய் எங்கே இருக்கிறாரு, மற்ற கிரகங்கள் எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக அந்த கட்டம் போட்டு தான் பேசுவேன். கட்டம் போடாமல் எதுவுமே பேசக்கூடாது. இன்றைக்கி அதான் நிறைய நடக்குது. எல்லோரும் பேசுகிறாங்க. சில பேர் கட்டம் போட்டு கரெக்டாக சொல்கிறாங்க, சில பேர் சும்மா ஏதோ ஒரு படத்தை போட்டு அப்படியே ஒப்பிச்சிட்டு போயிடுறாங்க. அதாவதுங்க, நீங்கள் வந்து அதை வெரிஃபிகேஷன் பண்ணுறீங்களோ இல்லையோ, நாங்கள் வந்து கரெக்டாக சொல்லணும். சரியா, இது இந்த தொழில் ஒரு புனிதமான தொழில், ஜோதிட தொழில். இந்த தொழிலை வந்து புனிதமாக மன சுத்தியோட ஒரு ஆத்மீக பாலத்தோடு சொல்லணும். ஆன்மீகத்தை ஒரு ஆண்டவனுக்கு பயந்து இந்த தொழிலை செய்யணும். இல்லாததெல்லாம் சொல்லக்கூடாது. சாதக பாதங்களை சரியாக சொல்லணும். போதி ஜோதிடத்தில் அது இன்றைக்குமே கரெக்டாக சொல்லுவேன். நான் என்னை விளம்பரப்படுத்தியதுக்காக சொல்லலை. ஆனால் நிறைய நடக்குது. நிறைய பேர் வந்து கட்டத்தை காட்டுறதே கிடையாது. கட்டத்தை காட்டாமலே பலனை சொல்லிட்டு போயிடுது. கன்னி ராசிக்கு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு. அந்த 100 வருடம் 200 வருடத்துக்கு உள்ள நடக்குன்னு யார் பார்த்தா? பொதுவாகவே ஒரு பஞ்சாங்கதே வந்து 60 வருஷம்தான். இப்போ பஞ்சாங்கம் பார்க்குறனால இருந்தாலுமே இப்போ என்ன 2024, இதுக்கு முன்னாடி ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பஞ்சாங்கத்தை பார்க்கலாம். சரியா, ஒரு 1900லேருந்து இப்போ 2024 ஆச்சுன்னா 60 வருஷம் கழிச்சுக்கோங்க. 60 வருஷம் கழிச்சுன்னா 1940லேருந்து பார்க்கலாம். சரியா, ஒரு அதை தான் பார்க்க முடியும். வழியை சும்மா வந்து 100 வருஷம் 200 வருஷங்கிறதெல்லாம் சும்மா சொல்லிக்கலாம். வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோ சொல்லிக்கலாம். வழியை சாத்தியக்கூறுகள் கம்மி. அந்த நேரத்தில் கிரகங்கள் எப்படி இருந்துச்சுன்னு ப்ரூஃப் பண்ணணும், எவிடன்ஸ் இருக்கணும். ஆதாரம் இல்லாமல் எதுவுமே பேசக்கூடாது. சரியா நேர்களே, சாதகமோ பாதகமோ ஆதாரம் இல்லாமல் பேசவே கூடாது. பலன்களும் சொல்லக்கூடாது, வீடியோவும் போடக்கூடாது. போதி ஜோதிடத்தில் என்றைக்குமே கரெக்டாக இருப்போம் நாங்கள். சரியா, நான் கொஞ்சம் கூடுதலாகவே வீடியோ போடுவேன். கன்னிராசிக்கு எப்படி வாரம் 1-2 போடுவேன். சாதக பாதகங்கள்லாம் சொல்லுவேன். ஆனால் ஆதாரத்தோடு தான் சொல்லுவேன். சரியா நேர்களே, கோச்சாரத்தில் உள்ள கிரக நிலையில் அப்படியே எடுத்து சொல்லுவேன். அதுபோக உங்கள் ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக சில பலன்களை சொல்லுவேன். தசாபுத்தி அமைப்பையும் சொல்லுவேன். அதுவும் ஒத்து தான் போகும். நிறைய நேரம் சொல்கிறாங்க, கரெக்டாக சொல்கிறீங்க சார், ஜாதகத்தை அப்படியே கரெக்டாக சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஜாதகத்தை எப்படி கரெக்டாக சொல்லணும்னா, அந்த ஜாதக அமைப்பை ஒரு ஜோதிடர் கரெக்டாக மனசில் வச்சுருந்தாருன்னா சொல்லலாம். இப்போ நீ கன்னி ராசியில் மேச லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, நல்ல அமைப்பு கிடையாது, சஷ்டாச அமைப்பு. மேச லக்கணத்துக்கு லக்கணாபி செவ்வாய் எங்கே இருக்கலாம், இது பொது விதி இருக்குது. அந்த விதிப்படி சொல்லிட்டோம்னா பலன்கள் நல்லபடியாக நடக்கும். சரியா, அதுபோக மேச லக்கணத்துக்கு சுபர்கள் யார்? குரு பகவான், சூரியன், சந்திரன். உங்களுக்கு இப்போ வந்து கன்னிராசி மேச லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க, குரு தசை நடக்கணும் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா மேசத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, நல்லா இருக்கும், ஒரு வருஷத்துக்கு நல்லா இருக்கும். இது சாதாரண சிம்பிளாக சொல்கிறது. இப்போ இப்படி சொல்லிட்டோம்னா இந்த கன்னிராசி மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு தசை நல்லா இருக்கும் கூப்பிட்டு கட்டோம்னா ஆமாம் தான் சொல்லுவாங்க. ஆமாம் சார், போன வருஷத்துக்கு இப்போ பரவாயில்ல, குரு தசை வந்து 16 வருஷம் நடக்கு. ஆனால் கடந்த 2023 மேக்கு மேலே இருந்து நல்லா இருக்குது, ஒரு வருஷமாக நல்லா போயிட்டு தான் சார் இருக்குது. ஏதோ நல்லா இருக்கிறேன், பிரச்சனை தீர்ந்து நல்லபடியாக இருக்கேன், கையில் கொஞ்சம் காசு பணம் இருக்குது, பிள்ளைகள் வச்சத்தில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்குது, நல்ல விதமாக பார்க்குறேன், உத்தியோகம் நல்லபடியாக போயிட்டுருக்குது, உடன் பிறந்தவங்களும் நல்லபடியாக இருக்கிறாங்க, தொழிலும் நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னு சில தகவல்களை சொல்வார். இது வந்து உறுதிதான். இதை வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். சரியா நேர்களே, நான் என்றைக்குமே வந்து ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் பேசுகிறதே கிடையாது. இதுக்காகவே சில நேரம் இந்த கமெண்ட்ஸில் உள்ளதெல்லாம் எடுத்து போட்டிருக்கிறேன். நான் மீதி பழைய வீடியோ பார்த்தவங்களும் தெரியும். நமக்கு கமெண்ட்ஸில் வரதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை ஒரு அட்டாச் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஏன்னா நேர்கள் வந்து அதை ப்ரூவ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஆமாம் சார், கரெக்டாக இருக்குது, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் இந்த லக்கணத்தில் பிறந்தேன், இப்போ இப்படி இருக்கேன் அப்படின்னு அவங்க அப்ரிஷியேட் பண்ணதெல்லாம் நான் போட்டிருக்கிறேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, என்றைக்குமே வந்து ஒரு ஆதாரத்தோடு தான் பேசணும். இந்த 60 வருஷம் நடந்தது, 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, பிரம்மன் சொன்னார், சித்தர் சொன்னார், இதெல்லாம் வந்து கிடையாது. எந்த சித்தருமே வந்து ஜோதிடத்தை பற்றி பலன் சொல்லவே இல்லை. சரியா, அவங்க வந்து மூலிகை பற்றி பேசியிருக்கிறாங்க, அந்த காலகட்டத்தில் இறைவனை கும்பிட்டுருக்குறாங்க, அவங்க சில தப வழிபாடில் சில காரியத்தை செஞ்சுருக்கிறாங்க, சில தகவலை சொல்லியிருக்கிறாங்க. எந்த ஜோதிடருமே பெருசாக ஜோதிடத்தை ஆராய்ச்சி பண்ணிலாம் சொல்லலை. புலிப்பாணி சித்தர் சொல்லியிருக்கிறாரு, பாட்டில் சொல்லியிருக்கிறாரு. சரியா, அவர் பாட்டில் சொல்லியிருக்கிற வழியே கோச்சார நிலையமெல்லாம் சொல்லலை. எந்த சித்தரும் முனிவரும் கோச்சாரத்தை சொல்லவே முடியாது.
கோச்சாரத்தை வந்து அன்னைக்கு தான் சொல்ல முடியும். இப்போ நான் இன்றைக்கி 19/12/2024 சொல்கிறது தான் கோச்சாரம். போன வருஷத்தில் உள்ள கோச்சாரத்தை இன்றைக்கி சொன்னேன்னா நான் ஒரு மடையன் மூடன். சரியா? கோச்சாரங்கிறது வந்து அட் ப்ரெசென்ட் நிகழ்காலத்தில் சொல்கிறது தான் கோச்சார பலன்கள். ஸோ யாருமே வந்து கோச்சார பலன்களை வந்து ரெக்கார்டாக வைக்கிறதே கிடையாது, பொது பலன்களை தான் வைப்பாங்க. அதாவது எப்படின்னா கிரக அமைப்புகள், கிரகங்களுக்கும் ராசிக்கும் உள்ள தொடர்புகள், அந்தந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருந்து என்ன பலனை செய்யும், அதோடைய காரகத்துவம் என்ன, ஆதிபத்தியம் என்ன, இதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க வழிய. மற்றபடி வந்து இந்த சித்தர் சொன்னார், முனிவர் சொன்னார், பிரம்மன் சொன்னார், 100 வருஷத்துக்கு ஒன்று நடந்துச்சு, இதெல்லாம் போடுறது எல்லாமே வந்து கற்பனை, ஈடுகட்டி சொல்கிறது. அதனால் அதெல்லாம் வந்து நீங்கள் அதை நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி அதில் ஊர்ஜிதம் கிடையாது. அதை நான் சொல்கிறது கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா தவறான தகவலை பிடிச்சிக்கிட்டு போகக்கூடாது. நம்ம போகிற திசை கரெக்டாக இருக்கணும். அந்த ரோடு சரியில்லாமல் இருக்கோ சரியாக இருக்கோ அது வேறு, ஆனால் அந்த திசை கரெக்டாக இருக்கணும், இலக்கு கரெக்டாக இருக்கணும். கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் நம்ம இலக்குக்கு போய் அடையணும். சரியா நேயர்களே? நான் எதுக்கு கன்னிராசிக்கு சொல்கிறேன்னா, கன்னிராசி வந்து கொஞ்சம் அறிவுபூர்வமான ராசி, புத்திசாலித்தனமான ராசி, எதையுமே அறிவுபூர்வமாக யோசிப்பீங்க. அதனால தான் கொஞ்சம் மெனக்கிட்டு சொல்கிறேன். ஓகே, வேறு என்ன சார் பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பலன்கள் இந்த மார்கழி மாதம் தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும், தொழில் நல்லபடியாக இருக்கும். உங்களுக்கு வந்து போட்டியாளர்கள் மத்தியில் ஒரு இது குறைஞ்சி போயிடும். அதுபோக வந்து வியாபாரம் தொழில் நல்லபடியாக இருக்கும், நெருக்கடியில் சரியாயிரும். அது ஏற்கனவே சொல்லிட்டேன். மாணவர்கள் நல்லா படிப்பீங்க, பெண்களுக்கு வந்து வருமானம் நல்லபடியாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். சரியா? வருங்காலத்தை பற்றி உள்ள பயம் அகந்துடும். சரி, நமக்கு வந்து அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு நினச்சதெல்லாம் ஓரளவு ஷார்ட் அவுட் ஆயிரும். ஓரளவு வருங்காலத்தை பற்றி கவலைப்பட மாட்டீங்க, நார்மலாக இருப்பீங்க, டென்ஷன் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் போவீங்க. அது சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் 2025க்கு நான் இன்னும் வீடியோ போடலை, அடுத்து வீடியோ போடுறேன். நான் இன்னும் ஒரு 10-11 நாள் இருக்குது. 2025 வந்து ராகு பயிற்சி கேது பயிற்சி நல்லாயிருக்கும், சனி பயிற்சி சுமாராக தான் இருக்கும், குரு பயிற்சி வந்து மத்தியம பலனை கொடுக்கும். சரியா? குரு வந்து 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார். தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? ஏன்னா தொழில் ஸ்தானாபதி சனி பகவானும் வந்து ராசியை பார்க்குறாரு, 10ஆம் இடத்துல குரு உட்காந்துருக்கிறாரு. ஸோ தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எப்போ இருந்து சார் அப்படின்னா 2025 ஏப்ரலுக்கு மேலே, அதை இப்பயே சொல்லிடுறேன். சரியா? ஓகே நேயர்களே, இப்போ உங்களுக்கு இந்த மாதம் யோகமான நாட்கள், அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக சொன்னோம்னா 19ஆம் தேதி இன்றைக்கி யோகமான நாள் தான். டிசம்பர் 19, 25, 26, 30, 31 எல்லாமே இங்கிலீஷ் டேட்டு தான். அதுக்கடுத்து ஜனவரி மாதம் எடுத்துக்கிட்டோம்னா 10ஆம் தேதி 11ஆம் தேதி யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட நிறம் கரும்பச்சை. சரியா? பிளாக் கிரீன், அது வந்து உங்களுக்கு வந்து யோகமான கலராக பார்க்கப்படுகிறது இந்த மார்கழி மாதம். ஓகே சார், எல்லாம் கரெக்டாக சொல்லிட்டீங்க, கவனமான விஷயம் எது இருக்கா சார் அப்படின்னா அதுவும் இருக்குது. அதுக்கு முன்னாடி இன்னொரு தகவலை சொல்கிறேன், ஒரு ஜோதிட தகவலை சொல்கிறேன், அது உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த கிரகமலை யோகம்னு சொன்னேன் நான் உங்களுக்கு வந்து 29/12 வரைக்கும் இருக்குது. டிசம்பர் 29ஆம் தேதி வரைக்கும் இந்த கிரகமலை யோகத்தால் நல்ல யோகம் இருக்குது சொன்னேன். இதில் வந்து சில லக்கணங்கள் வந்து நல்லாயிருக்கும். அதாவது லக்கணங்கள், அந்த லக்கணத்தில் வந்து குழந்தை பிறக்குது இல்லைன்னா சில காரியங்கள் செஞ்சிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். நான் வந்து இதை வந்து ஓரலாக சொல்கிறேன், நீங்கள் வந்து சில ஜோசியர்கிட்ட கொடுத்து செக் பண்ணிக்கோங்க. அப்படி பார்க்கும்போது துலா லக்கணம், விருச்சிக லக்கணம், மகர லக்கணம், மேச லக்கணம், ரிஷப லக்கணம், இந்த லக்கணமெல்லாம் நல்ல லக்கணமாக பார்க்கப்படுகிறது. சரியா? சிம்ம லக்கணம் நல்லாயிருக்கும். சிம்ம லக்கணத்தில் இன்றைக்கி சந்திரன் இருக்கிறாரு, அதனால் அதுவும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 6 லக்கணம் நல்ல லக்கணமாக பார்க்கப்படுகிறது. இந்த 4 லக்கணத்தில் நல்ல ஒரு காரியம் பார்த்து செஞ்சிங்கன்னா, காலண்டரை பார்த்து டயத்தை பார்த்து செஞ்சிங்கன்னா நல்ல விதமாக இருக்கும். அதாவது துலா லக்கணம், விருச்சிக லக்கணம், மகர லக்கணம், ரிஷப லக்கணம், மேச லக்கணம், சிம்ம லக்கணம், இந்த 6 லக்கணமும் நல்ல லக்கணமாக இருக்குது. சரியா? 29ஆம் தேதி வரைக்கும் அதை நீங்கள் வந்து நல்ல விதையை பார்த்துக்கோங்க. ஓகே நேயர்களே, இப்போ வந்து எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சார், அது ஒன்று இருக்குல்ல. அப்படி பார்த்தோம்னா உடன் பிறந்தவங்க விஷயத்தில் கவனமாக இருங்க. சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதுபோல் குடும்பத்தில் பாகப்பிரிவினை பிரச்சனை இருக்கும். அண்ணன் தம்பி சொத்து பிரச்சனை, அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இதெல்லாம் இருக்க தான் செய்யும். சில பேருக்கு வீடு மாற்றலாமா, இடத்த மாற்றலாமா அப்படின்லாம் ஒரு யோசனை இருக்கும். இருக்கிற வீட்டை விட்டு வெளியே போகலாமா அப்படின்னு ஒரு மனசில் ஒரு எண்ணம் ஓடும். அதுபோல் சில பேர் சொத்தை விற்கிறதுல சில கவலைப்பட்டுருப்பீங்க. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வாங்கின சொத்தை விற்கிறோமே அப்படின்னு ஒரு நிலப்பாடு இருக்கலாம். உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். உடன் வேலை பார்க்குறவங்களால் சில பிரச்சனை இருக்கும். அதுபோக நமக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையே, நம்ம திறமைக்கு ஒரு இது இல்லையே, அங்கீகாரம் இல்லையே அப்படின்னு ஒரு கவலை இருக்கும். ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கவலை இருக்க தான் செய்யும். சரியாக போயிடும். சரியா? ராகு பயிற்சிக்கு முன்னாடி சிறப்பாக இருப்பீங்க. வருகிற ஏப்ரல் 18க்கு பின்னாடி நல்லாயிருக்கும். ராகு 6ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா உத்தியோகத்துக்கு போகிறவங்க மிக சிறப்பாக இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, வழிபாடு விநாயகரை கும்பிடுங்க. ஏன்னா ராசியில் கேது இருக்கிறாரு, 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. சர்ப்ப விநாயகரை கும்பிடுங்க. விநாயகருக்கு 2 பக்கம் சர்ப்ப கிரகங்கள் இருக்கும். அந்த விநாயகரை கும்பிட்டிங்கன்னா
நல்லபடியாக இருக்கும். சரியா? மற்றபடி எல்லா கிரகங்களும் நல்லா இருக்குங்க. ராசிநாதனும் நல்லா இருக்கிறாரு, 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்து 4ஆம் இடத்துக்கு போனாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு, தனுசுக்கு போனாலுமே. ஸோ இந்த கிரக மாலையா யோகம் மிகச்சிறப்பை கொடுக்கிறது. இந்த யோகத்தினால நல்ல பலன்களும் கன்னிராசிக்கு வருது. சாதக பாதகங்கள் இருக்க தான் செய்யுது. பாதங்களை காட்டிலும் சாதகம் நல்லா இருக்குது. அதுபோக வந்து கன்னிராசியில் செவ்வாய் தசை, ராகு திசை, குரு திசை, சனி திசை நடக்கும். ஒரு 70 வயசில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நான் தசாபத்தி பலன்களை போடுறேன். அது போய் இன்னொரு கண்டென்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். அது பெரிய கண்டென்ட், 1 மணி நேரத்துக்கு பேசுகிற மாதிரி இருக்குது. தனுசு ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் போட்டிருக்கிறேன். அதே மாதிரி கன்னி ராசிக்கும் போடுறேன். கன்னி ராசியில் நீங்கள் எந்த பக்கத்தில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பலன்கள், அந்த பலன்களுக்கு ஏற்ற வழிபாடு, பரிகாரம், இதெல்லாம் வந்து ஒரு வீடியோவாக சொல்கிறேன். அது வாழ்நாள் முழுக்க, உங்கள் ஆயுள் முழுக்க அது பயன்படும். சரியா? கன்னி ராசியில் பிறந்தவங்க அந்தந்த லக்கணத்துக்கு ஏற்ற கடவுளை கும்பிட்டுட்டிங்கன்னா வாழ்நாள் முழுக்க ஒரு சிறப்பை தரும். கஷ்ட நஷ்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே நமக்கு வந்து சில காரியங்களை செஞ்சிட்டோம்னா, டயத்துக்கு செஞ்சிட்டோம்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதுபோக அடுத்து வருகின்ற ஏப்ரல் மாதத்துலேருந்து சனி பகவான் ராசியை பார்க்குறாரு. 7ஆம் இடத்துக்கு போய் கண்டக சனியாக பார்க்குறாரு. அடுத்து அஷ்டம சனியாக வருவார். ஸோ சனி பகவானால் இன்னும் அடுத்து வருகின்ற 5 வருட காலங்களுக்கு பிரச்சனை தான். 2025, 26, 27, 28, 29, 30 வரைக்கும் இருப்பார். 2030 ஜூன் வரைக்கும் அவரோட தாக்கம் இருக்க தான் செய்யும். அதனால் நான் போடுற வீடியோக்கள், சில வீடியோக்களில் வந்து சில கருத்துக்கள் சொல்லுவேன். லக்கண ரீதியாக, தசாபுத்தி ரீதியாக சில கருத்துக்கள் சொல்லுவேன், சில பலன்கள் சொல்லுவேன், சில வழிபாடு பரிகாரம் சொல்லுவேன். அதை நீங்கள் கரெக்டாக எடுத்து செஞ்சிட்டிங்கன்னா இந்த கண்டகச்சனி, அர்த்தமச்சனிலேருந்து தப்பிச்சிடலாம். சரியா நேரில்? அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதை வந்து உங்களுக்கு நான் வந்து உங்கள் ஜாதகம் பார்க்காமலே சில பலன்களை வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்லுவேன். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. சில பேர் நோட் புக் போட்டு குறிப்பெடுத்து கூட எழுதி வச்சுக்கோங்க. இந்த பரிகார வழிபாடு ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க, அது எனக்கே தெரியும். நானே நிறைய சொல்கிறேன். அதனால் நம்மள மாதிரி தானே பிறர் இருப்பாங்க. நீங்கள் வந்து அதை வந்து சாத்தியப்படுறதை மட்டும் செய்யுங்க. நமக்கு எது சாத்தியப்படுமோ, எது வசதிப்படுமோ அதை மட்டும் செய்யுங்க. சரியா? இறை வழிபாடை வந்து சிம்பிளாக வச்சுக்கோங்க. கஷ்டப்பட்டு தான் நம்ம வந்து காரியம் பண்ணணும்னு கிடையாது. நார்மலாக இருந்துகிட்டு இறை வழிபாடு பண்ணலாம். சரியா நேரில்? அதை நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோவில் அதை சொல்லி நிறைவு பண்ணுறேன். நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. சரி சார், நட்சத்திரநாதர்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உத்தர நட்சத்திரநாதன் சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. குரு வீட்டில் தான் இருக்கிறாரு. பரவாயில்ல, குரு வீட்டில் இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 12 கூடையவன், 4, 7 கூடையவன் வீட்டில் இருக்கிறாரு. கொஞ்சம் தாயார் வழியிலும், தார வழியிலும், தாரம்னு என்ன மனைவி வழியிலும், மனைவி அல்லது கணவன் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். சொந்த பந்தம் நண்பர்களால் கொஞ்சம் செலவு இருக்கும். கொஞ்சம் ஊர் சுற்றுவீங்க, அலைச்சல் இருக்கும். இருந்தாலும் ஆதாயத்தோடு தான் இருப்பீங்க. அதுபோக வந்து இந்த பேங்க் வேலை பார்க்குறவங்க, ஃபினான்ஸ் பண்ணுறவங்க, கொடுக்கல் வாங்கல இருக்கிறவங்க, அரசாங்கத்தில் பணம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, நிதி மேலாண்மையில் இருக்கிறவங்க, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் இருக்கிறவங்க, அமலாக்கத்துறையில் இருக்கிறவங்க, வருமானத்துறை, இப்படி நிறைய சொல்லலாம். ஆடியோ ஆஃபீஸில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு அலைச்சல் இருக்கும், கேம்ப் இருக்கும், வெளியூர் போயிட்டு வர மாதிரி இருக்கும். மற்றபடி நல்லாயிருக்கும். 4ஆம் இடத்துல ராசி நட்சத்திரநாதன் இருக்கிறது. குரு வீட்டில் இருக்கிறாரு. ஒரு இயற்கை சுபர் வீட்டில் இருக்கிறாரு. சிறப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து அஸ்தம், சந்திரனோட நட்சத்திரம் சூப்பராக இருக்குது. அஸ்த நட்சத்திரத்துக்கு 29ஆம் தேதி வரைக்கும் நல்லாயிருக்கும். ஒரு 10 நாளைக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் சித்திரை நட்சத்திரம் இன்றைக்கி நல்லா இருக்குது. இன்றைக்கி சந்திரனும் செவ்வாயும் சிறப்பாக இருக்கிறாங்க. இன்றைக்கி சித்திரை நட்சத்திரத்தை பிறந்தவங்களும் நல்லா இருக்குங்க. ஆமாம் சார், எனக்கு 19/12/2024 நல்லா இருந்தது அப்படின்னு உண்மையிலே ஃபீல் பண்ணுறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இன்றைக்கி 19/12/2024 மார்கழி 4ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைக்கி சித்திரை நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு சிறப்பாக இருந்திருக்கும். ஏன்னா செவ்வாய் சந்திரன் ப்ளஸ் சுக்கிர பார்வையில் இருக்கிறனால, நட்சத்திரநாதன் வலுப்படுறதுனால நல்லா இருந்திருக்கும். எந்த விஷயத்தில் நல்லா இருந்திருக்கும்னா லாபம் இருந்திருக்கும். உடன் பிறந்த சகோதர வழியில் லாபம் இருந்திருக்கும். அதுபோக நீங்கள் செய்கிற காரியத்தில் லாபம் இருந்திருக்கும். என்ன காரியம் சார் அப்படின்னா, ஹோட்டல் வேலை வச்சுருக்கிறவங்க, சாப்பாடு ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, போர்டிங் கடை லாகிச்சு வச்சுருக்கிறவங்க, காய்கறி கடை வச்சுருக்கிறவங்க, பழக்கடை, ஜூஸ் கடை, இப்படி சொல்லிட்டே போகலாம். சரியா? இவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் இருந்திருக்கும். அதுபோக விவசாயம் பண்ணுறவங்க, புரோக்கர் வேலை பார்க்குறவங்க, வீடு கட்டி விற்கிறவங்க, இப்படி பலதரப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி தேதி நல்ல லாபமாக இருந்திருக்கும். நான் ஒரு 10 வேலை சொல்லியிருக்கிறேன் நான். சரியா? அதில் 19/12/2024 இது சம்மந்தப்பட்ட அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு நாள் நல்ல பொழுதாக போயிருக்கும். இந்த வீடியோ நைட்டில் தான் வரும். கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அப்படி உண்மையிலே ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன்னா நான் சொல்கிற பலனுக்கு நீங்கள் சொல்கிற தகவல் வந்து எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். எனக்கு வந்து உங்கள் பாராட்டு தான் எனக்கு வந்து பெரிய மதிப்பு. எனக்கு வெகுமதி இல்லாத மதிப்பு, ஒரு பெரிய வெகுமதி அப்படிங்கிறது உங்கள் பாராட்டு தான். ஏன்னா சிலருக்கு வந்து சாதகமும் இருக்குது, பாதகமும் இருக்குது. நான் எல்லாருக்குமே சொல்ல மாட்டேன், எல்லோரும் கரெக்டாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். பட் முடிஞ்ச அளவு நானும் பிரித்து பார்த்து தான் சொல்கிறேன் பலன்களை. அந்த பலன்களை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். கண்டிப்பாக இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே நேர்களே. ஸோ சித்திரை நட்சத்திரத்துக்கும் சிறப்பாக தான் இருக்குது. வருங்காலம் நல்லா 3 நட்சத்திரத்துக்கும் நல்லா தான் இருக்குது.
அதுபோக வந்து உங்களுக்கு இந்த தசாபுத்தி அமைப்பில் நான் தனியாக வீடியோ போடுறேன். அடுத்து வருகின்ற காலத்தில் உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன். அதை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஸோ கன்னிராசிக்கு வந்து நட்சத்திரநாதன் நல்லா தான் இருக்கிறாங்க. 3 பேருக்கும் 3 நட்சத்திரத்துக்கும். ராசிநாதனும் நல்ல நம்மள தான் இருக்கிறாரு. சுயசாரத்துக்கு போகிறாரு. யார்? புதன் கேட்டை நட்சத்திரத்துக்கு போகிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் கேட்டையில் ட்ராவல் பண்ணும்போது நல்ல பலங்களை கொடுப்பாரு ராசிநாதன். சரியா? நல்லா இருக்கும். எப்போல்லாம் ராசிநாதன் வலுப்படுறாரோ அப்போ ராசிக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது. நீங்கள் சம்மந்தப்பட்ட வெளிப்புற தொடர்புகள் நல்லாயிருக்கும். வெளிவட்டார தொடர்புகள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படும். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருந்தாலுமே வெளிவட்டார தொடர்புகள் மிகச்சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி ஒரு மனிதனுக்கு வெளிவட்டார தொடர்புகள் நல்லா இருக்கும், அப்போ நல்லா இருக்கான்னு அர்த்தம். குறிப்பாக ஆண்கள் காலையில் 9 மணி விட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா நைட்டு 7 மணிக்கு தான் வீட்டுக்கு போவாங்க. அது வரைக்கும் வெளியே சுற்றிட்டு இருப்பாங்க. 4 பேரை பார்ப்பாங்க, வேலை பார்க்குற இடத்துல 10 பேரை பார்ப்பாங்க, பலதரப்பட்ட விஷயங்கள் நடக்கும், அதுக்கு பதில் சொல்லுவாங்க. ஸோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக இருந்தாலே, பகல் பொழுது நல்லபடியாக போனாலே இரவு பொழுது வந்து சந்தோஷமாக வீட்டுக்கு வருவாங்க. பிள்ளைகள்கிட்டையும் பொண்டாட்டிக்கிட்டே நல்லபடியாக கலந்துக்கிட்டு இரவு பொழுது நல்லபடியாக கழிப்பாங்க. இது வந்து யதார்த்தம். அந்த யதார்த்தம் வந்து மிகச்சிறப்பாக இருக்குங்க. கன்னிராசிக்கு வந்து இந்த காலகட்டம் மிக நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். நான் சொன்ன வழிபாடு மட்டும் பண்ணுங்கள். சர்ப்ப விநாயகர் கும்பிடுங்க. சரியா? வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் கன்னிராசிக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.